ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு ஜூன் 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். சரிங்களா? எல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமும் பாதி, அதாவது ரொம்ப முயற்சி செய்கிறோம் இல்லையா எல்லா விஷயத்துக்காகவும், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர். சரிங்களா? என்ன எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத விட என்னால் முடியுங்க, கண்டிப்பாக நான் இந்த செயலை செஞ்சே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெற்றியாளர்களாக மாறுறாங்க. ரைட், ஓகே ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜூன் 20ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு சில தினங்களை தான் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்ட் ப்ரொடக்டிவிட்டி டே. சரிங்களா? உலக உற்பத்தி தினம். உலகளாவிய அளவில் பலதரப்பட்ட பொருட்களை உற்பத்தியை அதிகப்படுத்துவது குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கிடையும் நிறுவனங்களுக்கிடையும் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், ஆண்டுதோறும் ஜூன் 20ஆம் தேதி உலக உற்பத்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அது விவசாய உற்பத்தியாக இருக்கலாம், இல்லை இன்ன பிற தொழிற்சாலைகளில் நடைபெறக்கூடிய உற்பத்திகளாக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சார்ந்த உற்பத்தியாக இருக்கலாம். ஆக உற்பத்தியை அதிகரிப்பது குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கிடையே ஏற்படுத்துவதற்காக உலக உற்பத்தி தினம் ஆண்டுதோறும் ஜூன் 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் 20ஆம் தேதியான இன்றைய தினம் உலக அகதிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐநாவினுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சற்றேறக்குறைய இந்த உலகத்தில் 12 கோடி பேர் அகதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒன்று நாட்டிற்குள்ளேயே அகதிகளாக இருப்பது, இல்லை நாடு விட்டு நாடு கடந்து போய் அகதிகளாக இருப்பது, பலதரப்பட்ட போர் சூழல்களால் இன்னபிற விஷயங்களால் எதிரிகளிலிருந்து உயிர் பயத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அகதிகளாக போகிறாங்க. அப்படி அகதிகளாக போகக்கூடிய அந்த மக்கள் ஒரு சில நேரங்களில் நாடு விட்டு நாடு போகும்போது கடலில் கப்பல்களில் படகுகளில் போகும்போது என்ன ஆயிருன்னு சொன்னால் இறந்தும் போயிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்படி நாடு விட்டு நாடு போகக்கூடிய அந்த அகதிகளை அரவணைத்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்து கொடுப்பது குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கிடையே மக்கள்களிடையும் ஏற்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் ஐநா சார்பில் உலக அகதிகள் தினம் இந்த ஜூன் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எ வேர்ல்ட் வேர் ரெஃப்யூஜஸ் ஆர் வெல்கம்டு. அகதிகளை வரவேற்கக்கூடிய ஒரு உலகமாக இந்த உலகத்தை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கருப்பொருளில் இந்த ஆண்டுக்கான இந்த கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உலகத்திலேயே அதிகமான அகதிகள் இருக்கக்கூடிய நாடாக சிரியாவும் அதே போல் ஆப்கானிஸ்தானும் அதற்கு அடுத்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உலகளாவிய அளவில் அகதிகள் படக்கூடிய அந்த துன்பங்கள் துயரங்கள் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அகதிகளை அரவணைப்பது குறித்த ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஐநா சார்பில் உலக அகதிகள் தினம் ஜூன் 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நடந்ததற்கான தீம் ஃபார் எ வேர்ல்டு வேர் ரெஃப்யூஜஸ் ஆர் வெல்கம்டு. சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இதே ஜூன் 20ஆம் தேதியான இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் டே அனுசரிக்கப்படுகிறது. இது உலகளாவிய அளவில் டென்னிஸ் விளையாட்டு குறித்த புரிதலை இளம் தலைமுறை மத்தியில் ஏற்படுத்தி அதில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அவங்கள வெற்றியாளர்களாக மாற்றுவது குறித்த, அதாவது டென்னிஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விளையாட்டு. அது உடல், அந்த பொதுவாகவே விளையாட்டுகள் விளையாடுவதனால உடலும் உள்ளமும் மனமும் என்ன செய்யணும் சொன்னால் ஆரோக்கியமடையும். அந்த அடிப்படையில் டென்னிஸ் விளையாட்டு அப்படிங்கிறது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த விளையாட்டு குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த துறை சார்ந்த நிபுணர்களை விளையாட்டு வீரர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜூன் 20ஆம் தேதி இன்டர்நேஷனல் சர்வதேச டென்னிஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அகழாய்வு. அதாவது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு 4 இடங்கள், ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு 4 இடங்கள்னு சொல்லி ஒரு 8 இடங்களுக்கான அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்டமான அகழாய்வு பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் நடத்தப்பட்ட அகழாய்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோண்டப்பட்ட குழிகளிலிருந்து பழங்காலத்தை சார்ந்த பல்வேறு பொருட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டறியப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சுடுமண் உருவ பொம்மைகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் கண்டறியப்பட்டிருக்குது. அதே போல் கண்ணாடி மணிகளும் பழங்கால செங்கல்களும் கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கல் கட்டிடம் ஒன்றும் ஒரு குழி தோண்டும் போது அந்த குழியில்
இருந்திருக்குது. அந்த குழி மேலும் தோண்டப்படும் போது ஒரு பெரிய கட்டுமானம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? நாம தெரிந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையான கண்ணாடி மணிகளும் அதேபோல் சுடுமண் சிற்பங்களும் அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உருவ பொம்மைகளும் பழங்கால செங்கற்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசாங்கத்தினுடைய விருது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு குளோபல் விண்ட் டே உலகளாவிய காற்று தினம் அனுசரிக்கப்பட்டது. அந்த தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் காற்றாலை மூலமாக அதிகமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்துறை சார்பில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் விருதுகள் வழங்கப்படும். அதாவது 2023-24 இந்த நிதியாண்டில் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் அதிகமான காற்றாலைகள் நிறுவப்பட்டு காற்று உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்தியாவிலேயே அதிகமான காற்றாலைகளை நிறுவி குஜராத் மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலிடத்தில் இருக்குது. சற்றேறக்குறைய 1200 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடைய காற்றாலைகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் அந்த குறிப்பிட்ட இயரில் அமைக்கப்பட்டிருக்குது. அதே போல் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகா இருக்குது. சற்றேறக்குறைய 700 மெகாவாட் திறனுடைய உற்பத்தி திறனுடையான அந்த காற்றாலைகள் உருவாக்கப்பட்டிருக்குது, அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பட்டியலில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது இடம் பிடிச்சிருக்குது. தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 586 மெகாவாட் திறனுடைய காற்றாலைகள் செய்யப்பட்டு சொன்னால் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர்கள் ராஜேஷ் லக்கான ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு விருது பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? நாம தெரிந்த தகவல், உலகளாவிய குளோபல் விண்ட் டேயை முன்னிட்டு இந்திய அரசாங்கத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்துறைன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த துறை சார்பில் 2023-24 நிதியாண்டில் இந்தியாவில் எந்த மாநிலங்கள் அதிகமான காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. அதில் முதலிடம் குஜராத்தும் 2வது இடம் கர்நாடகம், நம்மளுடைய தமிழ்நாடு 3வது இடம் பிடிச்சிருக்குது. அதுபோக அந்த குறிப்பிட்ட நிதியாண்டில் எவ்வளவு மின் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம் காற்றாலைகள் மூலமாக. சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்று அதில் ஒரு சில மிக முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது இதற்கு முன்னர் இருந்த தொகையை விட ஒரு 117 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2300 என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். 2024-25 காரிப் சந்தை பருவத்திற்காக என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதற்கு ஒன்றிய அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதாவது உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த செலவை விட 1.5% அதிகமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த மாதிரியான முறையில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இவ்வாண்டுக்கான இந்த குறிப்பிட்ட பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஒன்றிய அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரணாசி பிரதமரனுடைய நாடாளுமன்ற தொகுதி அங்கே அமைந்திருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்காக விரிவாக்கம் செய்வதற்காக சற்றேறக்குறைய 2869 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒன்றிய அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வதாவன் அப்படிங்கிற பகுதியில் அனைத்து கால சூழ்நிலைகளுக்கும் இயங்கக்கூடிய வகையில் ஒரு பசுமை துறைமுகம் ஒன்று என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அமைக்க இருக்கிறாங்க. அதற்காக சற்றேறக்குறைய 76,220 கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கும் ஒன்றிய அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டத்தை ஒரு 2 மாநிலங்களில் செயல்படுத்த, அதாவது 500 மெகாவாட் திறனுடைய கடற்கரையோரங்களில் கடலுக்குள்ள காற்றாலைகள் அமைப்பதற்கான அந்த திட்டத்திற்கும் ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அமைக்கப்பட இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாடு அன்று குஜராத்தில். இதற்காக சற்றேறக்குறைய 7453 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அமைச்சர்களோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அமைச்சரவை இந்த நிதியாண்டில், அதாவது 2024-25 நிதியாண்டில் காரிப் சந்தை பருவத்திற்காக நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 2300 அதிகரித்து அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. முந்தைய விலையை விட 117 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்குது. அடுத்து வாரணாசியில் அமைந்திருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக 2869 கோடி ரூபாய் ஒதுக்கீடுக்கும் ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வதாவன் அப்படிங்கிற பகுதியில் அனைத்து கால சூழ்நிலைகளும் தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையில் பசுமை துறைமுகம் அமைப்பதற்கு 76,220 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் 500 மெகாவாட் உற்பத்தி திறனுடைய
கடலோர எரிசக்தி திட்டம், சரிங்களா, கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இதற்காக சற்றேறக்குரிய 7453 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இது எல்லாமே பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சர்கள் எடுக்கப்பட்ட முக்கியமான கொள்கை முடிவுகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா. அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் புதிய வளாகம் கட்டப்பட்டு அது திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கிபி 5ஆம் நூற்றாண்டில் குஜராத்தில் நாலந்தா மாவட்டத்தில் ராஜகிரகம் அப்படிங்கூடிய அந்த பகுதியில் அமைந்திருந்த ஒரு பழமையான பல்கலைக்கழகம். குப்தர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். இந்த உலகத்திலேயே முதலாவது உண்டு உறைவிட ரெசிடென்சியல் யூனிவர்சிட்டியாக அது இருந்துச்சு. உலகினுடைய பல்வேறு பகுதிகளை சார்ந்த மாணாக்கர்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கல்வி கற்றாங்க. 10,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்களும் 2,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் பணியாற்றிய ஒரு பழமையான பல்கலைக்கழகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் பல லட்சக்கணக்கான புத்தகங்களை உள்ளடக்கிய நூலகத்தையும் உள்ளடக்கியது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்களில் அது சிதைவடைந்து போயிட்டு 2016 அதை யுனெஸ்கோ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த சிதைவடைந்த பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய பகுதியாக அறிவிப்பு செஞ்சாங்க, சரிங்களா. இது ஒரு பக்கம். இப்போ இந்த பல்கலைக்கழகத்திற்கு கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டுவதற்காக 2010 அப்போதைய காலகட்டத்தில் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய முன்மொழிதலின் அடிப்படையில் 2010 நாலந்தா பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரப்பட்டு 2014 புதிய நாலந்தா பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அடிக்கல் நாட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு 14 மாணாக்கர்களோட அந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்படுகிறது, சரிங்களா. தொடங்கப்பட்டு இப்போ அதற்காக புதிய பில்டிங் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. சற்றேறக்குறைய 1749 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 450 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான முறையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த புதிய நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய திறப்பு விழாவில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். பல நாடுகளினுடைய முக்கிய பிரமுகர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரியா. நாம் தெரிந்து கொண்ட தகவல் நாலந்தாவில் ராஜ்கிர் அப்படிங்கக்கூடிய நகரில் அந்த ராஜகிரகம் தான் இப்போ ராஜ்கிர்னு அழைக்கப்படுகிறது. நாலந்தா மாவட்டத்தில் இந்திய அரசாங்கம் புதிதாக 2014 உருவாக்கின நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தற்பொழுது மிக பிரம்மாண்டமான முறையில் புதிய வளாகம் கட்டப்பட்டு பிரதமர் அவர்களால் அந்த பல்கலைக்கழகம் என்ன செய்யப்படுகிறது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பழைய நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலகட்டத்தில் செயல்படுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உலகினுடைய முதலாவது உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக அது செயல்பட்டது விளங்கியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2016 சிதலமடைந்த அந்த பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ பாரம்பரிய பகுதியாக அறிவிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது, சரிங்களா. அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் ஐநாவினுடைய யுனிசெஃப் நிறுவனம் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் அதில் இறந்து அதிகமான நபர்கள் காற்று மாசுபாட்டால் எந்தெந்த நாடுகளில் இறந்து போயிருக்காங்க அது குறித்து ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 2021ஆம் ஆண்டுக்கான அறிக்கையாக இந்த அறிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போது வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2021 இந்த உலகளாவிய அளவில் நடைபெற்ற இறப்புகள் இருக்கு இல்லையா, இறந்து போனவங்க அதில் சற்றேறக்குறைய 81 லட்சம் பேர், அதாவது 12% பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காற்று மாசால் தான் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதில் அதிகமான இறப்புகள் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சீனாவில் சற்றேறக்குறைய 23 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. இந்தியா 2வது இடத்துல இருக்குது, சற்றேறக்குறைய 21 லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 நாடுகளையுமே சேர்த்தா அந்த மொத்த காற்று மாசுபாட்டால் இறந்து போன நபர்களில் சற்றேறக்குறைய 54% பேர் இந்த 2 நாடுகளிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா. அதுக்கு அடுத்த இடங்களில் பாகிஸ்தான், வங்கதேசம், இந்தோனேசியா இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காற்றில் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய துகள், அதாவது PM 2.5, அதாவது 2.5 மைக்ரோமீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்ட அந்த நுண் துகள்கள் என்ன பண்ணுது சொன்னால் காற்றில் கலந்துருக்குது காற்று மாசுபாடாக. இந்த துகள்கள் நம்ம சுவாசிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளே போய் நுழைந்து உடலினுடைய பல்வேறு பகுதிகளிலும் அது கலந்து பலவிதமான தொற்றா நோய்களை நம்மளுடைய உடலில் உருவாக்கி நாம் இறந்து போகிறதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா. ரைட். அப்போ நாம தெரிந்து தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய யுனிசெஃப் மற்றும் அமெரிக்காவை சார்ந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய 2021 காற்று மாசுபாட்டால் அதிகம் பேர் இறந்து போன நாடுகளுக்கான பட்டியல் நாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்த பட்டியலில் சற்றேறக்குறைய 23 லட்சம் பேர் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டு சீனாவில் இறந்து போயிருக்கிறாங்க. இந்தியா 2வது இடத்துல இருக்குது, 21 லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடங்களில் பாகிஸ்தான், வங்கதேசம், இந்தோனேஷியா இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். குறிப்பாக காற்றுல இருக்கக்கூடிய அந்த PM 2.5, அதாவது 2.5 மைக்ரோமீட்டரும் குறைவான விட்டம் கொண்ட அந்த நுண் துகள் இருக்கு இல்லையா, அது காற்றோடு கலந்து மனிதனுக்குள்ள உள்ளே போய் நுரையீரல் வழியாக கலந்து
உடலுடைய பல்வேறு பகுதிகளையும் போய் மனிதன் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அடுத்த நம்பக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபின்லாந்தில் நடைபெற்ற பாவோ நுர்மி தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. சரிங்களா? இதில் ஈட்டி எறிதலுக்கான பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா கலந்துக்கிட்டார். அவர் அதிகபட்சமாக 85.97 மீட்டர் தூரம் இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றி சாதனை நிகழ்த்தியிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே உலக சாம்பியன்ஷிப்லேயும் அவர் தான் நம்பர் 1 வீரர். அதே போல் ஒலிம்பிக்லையும் கடந்த ஒலிம்பிக்லையும் அவர் தான் நம்பர் 1 வீரர் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். ஏற்கனவே இந்த போட்டியில் பங்கெடுத்து இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இதை விட அதிகமான தூரம் எறிந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் வெள்ளி கைப்பற்றியிருந்தார். இப்போ முதல் முறையாக இந்த போட்டிகளில் அவர் தங்கம் கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? இப்போ ஃபின்லாந்தில் நடைபெற்ற பாவோ நுர்மி தடகள போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா சற்றேறக்குறைய 85.97 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட், ரீக்கப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் உலக நாடுகளிடையும் நிறுவனங்களிடையும் பொருட்களினுடைய உற்பத்தியை அதிகரிப்பது குறித்த புரிதலை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உலக உற்பத்தி திறன் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உலகளாவிய அளவில் அகதிகள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவங்களை அனுசரியாக நடத்துவது குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கிடையே ஏற்படுத்துவதற்காக உலக அகதிகள் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் ஏ வேர்ல்டு வேர் ரெஃப்யூஜஸ் ஆர் வெல்கம் அப்படிங்கிற இந்த தினத்திற்கான கருப்பொருளாக இருக்குது. அடுத்து உலகளாவிய அளவில் இளம் தலைமுறையை பற்றி டென்னிஸ் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும், அதில் ஆர்வத்தை ஏற்படுத்தணும் மற்றும் இந்த விளையாட்டோடு தொடர்புடைய நபர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷனல் டென்னிஸ் டே ஆண்டுதோறும் ஜூன் 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சமீபத்தில் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது கட்ட அகழாய்வு பணிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. நேற்று தினம் நடைபெற்ற அகழாய்வு பணிகளில் சுடுமண் உருவ பொம்மை மற்றும் கண்ணாடி மணிகள் மற்றும் பழங்கால செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023-24 நிதியாண்டில் இந்தியாவில் அதிகமான காற்றாலைகளை நிறுவனதற்காக உலகளாவிய காற்று தினம் சமீபத்தில் கொண்டாடப்பட்டு அந்த தினத்தில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒன்றிய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்துறை சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. அதில் அந்த நிதியாண்டில் குறிப்பிட்ட நிதியாண்டில் அதிகமான காற்றாலை நிறுவனதற்காக குஜராத் முதல் பரிசும், கர்நாடகா 2வது பரிசும், தமிழ்நாடு 3வது பரிசும் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். குஜராத்தில் 1200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மின் காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. கர்நாடகாவில் 700 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் 586 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2024-25 காரிஃப் சந்தை பருவத்திற்காக நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 2300ஆக அதிகரித்து அதற்கு ஒப்புதல் வழங்கி ஒன்றிய அமைச்சரவை முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். கடந்த விலையை விட இப்போது 117 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாரணாசியில் அமைந்திருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்காக விரிவுபடுத்துவதற்காக 2869 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் வதாவன் அப்படிங்கிற பகுதியில் பசுமை துறைமுகம் அமைப்பதற்காக 76,220 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்குது. அடுத்து தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் 500 மெகாவாட் திறன் கொண்ட கடலோர காற்றாலை எரிசக்தி திட்டம் உருவாக்குவதற்காக அமைப்பதற்காக 7,453 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலகட்டத்தில் பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் செயல்பட்டுச்சு. பீகாரில் ராஜகிரகம் அப்படிங்கிற பகுதியில் நாலந்தா மாவட்டத்தில் உலகினுடைய முதலாவது உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்குச்சு. பல லட்சக்கணக்கான நூலகங்களை உள்ளடக்கிய நூலகமும் அதே போல் பல்லாயிரக்கணக்கான உலக நாடுகளிலிருந்து வந்து தங்கி படித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அதனுடைய சிதைந்த பகுதிகள் 2016 யுனெஸ்கோ சார்பில் பாரம்பரிய பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ அதிலிருந்து சற்று தொலைவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கான வளாகம் கட்டப்பட்டிருக்கு. இந்த புதிய பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக 2010 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலந்தா பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்டு 2014 அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. 2014 மாணாக்கர்களோடு ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆயிரக்கணக்கான உலகினுடைய பல்வேறு பகுதிகளை சார்ந்த மாணாக்கர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக அந்த பல்கலைக்கழகம் தற்போது செயல்பட்டு வருகிறது. அதற்கு சற்றேறக்குறைய 1749 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் 450 ஏக்கர் பரப்பளவில் கட்டி முடிக்கப்பட்டு பிரதமர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு, நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சற்றேறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ புதிய பல்கலைக்கழகமாக அது மாறி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து உலகளாவிய அளவில் காற்று மாசுபாட்டால் 2021 இறந்து போன நபர்களுக்கான அறிக்கையை அமெரிக்காவை சார்ந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் மற்றும் யூனிசெஃப்
ஐநாவினுடைய நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 2021 இந்த உலகத்தில் இறந்து போன மக்களில் சற்றேறக்குறைய 12% மக்கள் 81 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று மாசுபாட்டால் மட்டுமே இறந்து போயிருக்கிறாங்க. காற்று மாசுபாட்டால் அதிகமான நபர்கள் உயிரிழந்த நாடுகளுடைய பட்டியலில் சீனா முதல் இடத்துல இருக்குது, 23 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. இந்தியா 2வது இடத்துல இருக்குது, இந்தியாவில் 21 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடங்களில் பாகிஸ்தான், வங்கதேசம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இருக்கிறாங்க. அது அவங்க என்ன அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், காற்றில் இருக்கக்கூடிய PM 2.5 நுண்துகள், அதாவது 2.5 மைக்ரோமீட்டரும் குறைவான விட்டம் கொண்ட அந்த நுண்துகள்கள் காற்றில் கலந்து மனிதன் சுவாசிக்கும் போது நுரையீரல் வழியாக உடலுக்குள்ளே போய் பல்வேறு பகுதிகளிலையும் கலந்து தொற்றா நோய்களை அதிகப்படுத்தி மனிதனுடைய இறப்புக்கு அது காரணமாக அமைது அப்படிங்கிறது அந்த ஆய்விற்கை தெரியப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து ஃபின்லாந்தில் நடைபெற்ற பாவோ நுர்மி தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 85.97 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டஸ்டஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.